அது நான் இல்லைங்கய்யா. உண்மையிலேயே ஒரு யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னா இப்படிதான் தங்க இருக்கணும். நான் பின்னாடி உட்காந்து சத்தத்தை கேட்டுட்டே இருந்தேன். என் தம்பிங்க என் தங்கச்சிங்க பயங்கரமா கத்துறீங்க. அதையும் தாண்டி இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. மரியாதைக்குரிய சார்லஸ் சார், உங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, வாழ்க்கையில எந்த பக்கம் எங்க திரும்பினாலும் எங்கெல்லாம் கஷ்டம் இருக்குதோ அதை தேடி பிடிச்சு சமீபத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மருத்துவ படிப்பிலிருந்து வசதி இல்லாம நிறுத்தின ஒரு பையனுக்கு தானாகவே முன் வந்து ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய மாணவன் ஒரு நாளும் படிப்பை விட்டுறக்கூடாது, வருங்கால மருத்துவரை உருவாக்கியே ஆக வேண்டும்னு மரியாதைக்குரிய சார்லஸ் சார் அவங்களுடைய மொத்த படிப்பு செலவையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் கல்விதான் ஒரு மனுஷனை உயர்த்தும், கல்வி மட்டும்தான் ஒரு சமுதாயத்தை உயர்த்தும்னு நம்பக்கூடிய ஒரு இளைஞர். அவரை இன்னைக்கு நம்ம பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குறிப்பா எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. தங்கி நாளைக்கு மத்தியானம் சார்லஸ் சார் ஆபீஸ்ல தான் சாப்பிட்டு போகணும். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு கொடுக்கறதே பெரிய கஷ்டங்க. வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? பணம் கொடுத்தா கூட போதும்னு சொல்ல மாட்டான், வாங்கி சுட்டி வச்சுக்குவான். என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கணும்னு தோணும். ஆனா உணவு மட்டும்தான், மனசும் வயிறு நிறைஞ்சிருச்சு போதும் பான்னு சொல்லக்கூடிய அந்த உணவை ஒரு நாள் 2 நாள் இல்ல, தினம்தோறும் தன்னுடைய அலுவலகத்தில் வரக்கூடியவர்களுக்கு சாப்பாடுனா அது சாதா சாப்பாடு கிடையாது. நான் மெனுவை பூரா விசாரிச்சுட்டேன். வஞ்சர மீன்ல இருந்து, நெத்திலி மீன்ல இருந்து, பிரியாணில இருந்து, சிக்கன்ல இருந்து அடிக்கி வர யாருக்கு? வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே தான் சாப்பிடக்கூடிய சாப்பாட வரக்கூடிய எல்லாருமே சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய அந்த மனசு இருக்குல்ல, அந்த மனசு தான் சார் தெய்வம். அப்படி ஒரு மனிதரை பாக்குறதுக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால தங்கி நாளைக்கு அந்த வஞ்சர மீன் பையில பாத்துட்டு தான் போவேன். விடமாட்டேனே நானு.